பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 6 முதல் 8 வரை. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும், ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளனவையே. என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும். உமது பேரன்பிற்கு ஏற்ப என்னை நினைத்தருளும், ஏனெனில் ஆண்டவரே நீர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர், நேர்மையாளர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை பொழுதிலே உமது உன்னதமான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி. விண்ணக ஆசீர்வாதங்களை பொழிந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உள்ளத்திற்கு மனத்திடத்தை தருவதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசி நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் மற்றவர்களோடு நல்ல உறவோடு இருக்க வேண்டும், எந்தெந்த காரியங்களை உமது நாமத்தினால் செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீரே தொடக்கமும் முடிவுமாய் இருக்கின்றீர், ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றீர், ஆல்பாவாகவும் ஒமேகாவாகவும் இருக்கின்றீர். ஆண்டவரே, உமக்கும் உமது வாழ்வுக்கும் முடிவே கிடையாது. ஆனால் மனிதர்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் வரையறுக்கப்படுகின்றன. அவர்களுடைய நாட்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைந்தனவாக இருக்கின்றன. ஆனால் நீர் வலிமையுடனும் ஆற்றலுடனும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடன்படுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அதிகாலையிலே உமது திருமுகத்தை பார்ப்பதற்காக, உம்மோடு பேசுவதற்காக, உம்மை நோக்கி மன்றாடுவதற்காக, எங்களுடைய விண்ணப்பங்களை உமது திரு சமூகத்தில் நாங்கள் ஏறெடுப்பதற்காக உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த ஜெப வழிபாட்டில் பங்கு கொண்டு என் ஆண்டவருடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்தி பாவ அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெப குரலை நீர் கேட்பீராக. ஏனென்றால் நீரே நல்லவர், நீரே வல்லவர், நீரே பரிசுத்தமானவர், நீரே நேர்மை உள்ளவராய் இருக்கின்றீர். எளியோருக்கு தமது வழிகளை நீர் கற்பிக்கின்றீர், எளியோரை நேரிய வழிகளில் நீர் நடத்துகின்றீர். உமது உடன்படிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு பிள்ளைகளிடமும் அனுதினமும் நீர் பேசுகின்றீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அநேக முறை உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை தேடாதபடி, உம்மை நாடாதபடி, உம்மோடு தங்கி இருந்து உமது திரு வார்த்தைகளை கேட்காதபடி இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே. அதற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இளமையின் பாவங்களை நீர் நினைவு கொள்ளாதபடி, எங்களுடைய குற்றங்களை நினைக்காதபடி, உமது பேர் அன்பிற்கு ஏற்ப, ஆண்டவரே உமது இரக்கத்திற்கு ஏற்ப நீர் எங்களை மன்னித்து மீண்டுமாய் உமது பிள்ளைகளாய் மாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக பிள்ளைகளுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து எவ்வாறு உண்மைக்கு ஏற்று நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே வார்த்தையின் வழியாக கற்றுக் கொடுத்தீரே. அதே போல் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ இந்த நாளில் உலகின் கடை எல்லையில் இருந்தும் மக்கள் உம்மை நோக்கி மன்றாடி பாவத்திற்காக மனம் திருந்தி உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். என் ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டாராம்? என் ஆண்டவர் என்னுடைய குறைகளை எடுத்து மாற்ற மாட்டாராம்? என் ஆண்டவர் என்னுடைய பலவீனங்களை அப்புறப்படுத்தி என்னை பலப்படுத்த மாட்டாராம்? ஆற்றலுடனும் வலிமையுடனும் என்னோடு இந்த நாளிலே தங்கி என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய மாட்டாரா என்கின்ற எண்ணத்தோடு உம்மை நோக்கி கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று, என் ஆண்டவரே என்னை மன்னியும், என் கர்த்தாவே என்னை மன்னியும் என்று சொல்லி மனதுருகி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக.
உன்னத பலத்தை கொடுப்பீராக. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கலக்கங்களையும் பலவீனங்களையும் எடுத்து மாற்றி ஆண்டவரே இந்த நாளிலே நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிகாலை என்று பாராதபடி இந்த நாளிலே உமது திருமுகத்தை தேடி என்னோடு இணைந்து அநேக குடும்பத்தினர், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுடைய ஜெபத்தை கேட்பீராக. அவர்களுடைய ஜெபம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் இந்த உலகத்திலே நீர் யாரையும் வெட்கமுற விடுவது இல்லை. ஏனென்றால் உம்மை நோக்கி இருக்கிறார்கள், உம்மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி உள்ளத்தை உயர்த்துகிறக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணைக்கண் பார்ப்பீராக. அவருடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றிடுவீராக, சாபங்களை அப்புறப்படுத்திடுவீராக. யார் யாரெல்லாம் உம்மை புறக்கணித்து, என் ஆண்டவரை புறக்கணித்து இந்த உலகத்திற்கு பின்பாக சென்று பாவ சிக்கலில் மாட்டி இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். அவர்களையும் நீர் தொடுவீராக. ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே நீர் நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழ, குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறுமையை அப்புறப்படுத்தி உமது திருமுகத்தின் ஒளி அவர்கள் மீது ஒளிரச் செய்து மாட்சிமைப்படுத்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது உம்மை தேடி வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தீரே. அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து மாற்றினீரே. அவருடைய வாழ்க்கையில் இருந்த தடைகளை அப்புறப்படுத்தினீரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது நீதிக்கு ஏற்ப நீர் வழிநடத்தினீரே. எல்லா தலைமுறைகளையும் ஆசீர்வதித்தீரே. அதே போல் ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. திரு பாடல்கள் 23வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக உயர்த்திடுவீராக. கொடும் சொல்களை அப்புறப்படுத்தி என் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும், என் ஆண்டவருடைய வல்லமையும், என் ஆண்டவருடைய பலனும், என் ஆண்டவருடைய கிருபையும் அன்பும் ஒவ்வொருவரையும் புடை சூழ்ந்து வர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீரே அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருக்கின்றீர். மாற்று அரசுகளை உருவாக்கி தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஒவ்வொரு நாளும் உடன்பட்டு அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளையும் கண்ணீர்களையும் அப்புறப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. எந்த பிள்ளைகளும் கைவிடப்பட்டு விடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் அணு தினமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருமுகத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, கொடூரமான கேன்சர் நோயினாலும் எய்ட்ஸ் நோயினாலும் பொல்லாப்பான கிருமிகளினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் நீர் குணப்படுத்திடுவீராக. உமது தழும்புள்ள கரம் தொட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நெருப்பாய் கடந்து வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அரவணைத்து ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய புயங்களையும் தடப்பிடித்திட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். யாதும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றேன். நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்கள் உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை பெற்றுவிட வேண்டுமாயும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய குறைகளை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களையும் கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவை, வேளாங்கண்ணி அன்னையை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் விண்ணக அரசியே, இரக்கத்தின் அன்னையே, வியாகுல மாதாவே,
தொடர்ந்து உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.